ஆண் என்ன நினைக்கிறாருன்னா என்னோட சந்தோஷத்தை நான் வந்து அடைஞ்சிக்கணும், அதற்கான தாம்பத்தியம் அப்படிங்கிற எல்லையில் தான் நிற்கிறாங்க இன்றைக்கி. இந்த பெண்ணுக்கு என்ன தேவை, என்னுடைய பார்ட்னருக்கு என்ன தேவை, அவங்களுடைய எல்லை எங்கே இருக்குது, அவங்க எது வரைக்கும் அவங்களால வந்து ட்ராவல் பண்ண முடியும் இந்த தாம்பத்தியத்தில் அப்படிங்கிற நாலேஜ் இன்றைக்கி ஆண்கள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. 100ல் 10 பேர் நோயாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால வளர முடியாது. 100ல் 10 பேர் தான் ஆரோக்கியமாக இருக்கான்னு இன்றைக்கி சொல்ல முடியாத நிலைமைக்கு ஒரு நோயாளிகளுடைய எண்ணிக்கை கூடி இருக்குது. அதற்கான ஒரு முக்கியமான காரணமாக நீங்கள் வந்து இந்த கைப்பழக்கத்தை எடுத்துக்கலாம். மோர் தென் 80% ஆஃப் த மேரிட், நீங்கள் இந்த பார்க்கக்கூடியவங்களுக்கு புரியும், 80% ஆண்கள் திருமணமானவங்க மாஸ்டர்பேஷன் மூலியமாக, கைப்பழக்கத்தின் மூலியமாக சந்தோஷம் அடைகிறாங்க. மனைவி கூட இருக்கும்போது யார் முழுமையான உச்சக்கட்ட தாம்பத்தியத்தை தானும் அனுபவிச்சு மனைவிக்கு கொடுப்பாரோ அவருக்கு நிச்சயமாக கைப்பழக்கத்தோட தேவை ஏற்படாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுவையான உணவு இருக்கும்போது அதற்கு ஆல்டர்னேட்டாக சுவை இல்லாத உணவை தேர்ந்தெடுக்கவே மாட்டான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடையில இந்த பெங்காலில் ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த பெண்ணை கற்பழிச்ச அந்த ஆண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவன் பார்த்த பான் வீடியோஸ் எல்லாமே வந்து தாய் மகனுக்கு உள்ள உறவு, சகோதரன் சகோதரிக்குள்ள உறவு, தகப்பன் மகளுக்குள்ள உறவு தான் அதிகமாக பார்த்துருக்கான். பான் வீடியோஸை சேவ் பண்ணி வச்சிருக்காங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது மாட்டின ஒருத்தனுடைய மொபைல் ஃபோன். இன்றைக்கி எல்லாருடைய மொபைல் ஃபோனை தூக்கி பார்த்தோம் அப்படின்னு என்ன இருக்குங்கிறது தெரியும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏன் இன்றைக்கி நம்ம ஒரு காலத்தை கொண்டு போகணும்? அதாவது காலத்தை வெல்கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஆண்களோட அந்தர வாழ்வில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மான் நேச்சுரல்ஸோட ஃபவுண்டர் ஷேக் மீரான் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் ப்ரோ. உங்களோட தயவில் இன்னும் நிறைய ஆண்களோட வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷோக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ப்ரோ. ஒரு இல்லற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்னதான் கணவன் மனைவி அந்த 4 செவத்துக்குள்ளார அதை ரகசியமாக பாதுகாத்து வச்சுருந்தாலும் அது பொது வெளிக்கு எப்போ வருது அப்படின்னா, அந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துருச்சுனாலே பொது வெளிக்கு வந்துடுது. கண்டிப்பாக எங்கே எந்த இடத்துல பெண்களுக்கு ப்ராப்ளமா ஆண்களுக்கு ப்ராப்ளமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதிகபட்சமாக அதுக்கு காரணம் காட்டுறது அப்படின்னா பெண்களை தான் காரணமாக காட்டுறாங்க குழந்தையின்மை அப்படின்னு ஒன்றே. ஆனால் அதிகபட்சமான பங்கு ஆண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க மறந்தோம். கண்டிப்பாக இந்த ஆண்களுக்கு என்ன காரணங்கள்னால இந்த குழந்தையின்மை பிரச்சனை வருது சார்? ஏன் கேட்குறேன்னா, சுகர் இருந்துச்சுன்னா ஃபெர்டிலிட்டி இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நிக்கோட்டின் ஹேபிட்ஸ் இருந்துச்சுனாலும் பிரச்சனை, ஆல்கஹால் ஹேபிட் அடிக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த பிரச்சனை வருதுங்கிறாங்க. என்ன பிரச்சனைனால ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது? பிரச்சனை அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட்டு வெளியே வந்து அது ஒரு நோய் அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல வரணும். இது பிரச்சனைங்கிறதுனால என்ன ஆகுது, நீங்கள் சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் மேலே தான் வந்து ஒரு தாக்கம் ஏற்படுது. ஒரு திருமணமானவங்க ஒரு 3 வருஷத்துக்கு கடந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வந்து எங்கேயுமே வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுது. சில விசேஷங்களில் கலந்துக்கிட்டால் கூட அவங்கள்ட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, யார் பார்த்தாலும் என்ன விசேஷம் வந்துருச்சா, விசேஷம் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. இதனால் அந்த பெண்ணும் சரி அந்த ஆணும் சரி மனம் ரீதியாக உள்ளம் ரீதியாக பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாங்க. வெளியே வரதை வந்து அவங்க வந்து நீங்கள் சொல்கிறீங்க 4 சவுத்துக்குள்ளே நடக்கிறதுன்னு. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், பார்க்குற நேயர்கள் எல்லாருமே சரி, உலகத்திற்கு எல்லா ஆணும் பெண்ணும் விஷயம்தான் மறைச்சி செய்யணுமே ஒழிய அதற்கான அறிவு வந்து வெளிப்படையாக அந்த காலத்துல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, நம்ம திருவள்ளுவர் இருந்தாலும் காமத்து பால் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டரே பெரிய லெவலில் உருவாக்கியிருக்கு. இது தகுதியான ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் எப்போ ஏற்படுமோ அப்போதான் நீங்கள் சொன்ன எல்லா நோயும் குணமாகும். இன்னைக்கு தகுதியான தாம்பத்தியமே இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக, இந்தியாவில் பெரிய சதவீதம், உலகம் ஃபுல்லாக ஒரு யூரோப்பியன் சர்வே சொல்லியிருக்கு 50% ஆண்கள் குழந்தையை கொடுக்க முடியாது இந்த காலத்து ஆண்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய நோய் உலகம் ஃபுல்லாக ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம நோய்ங்கிற இடத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இது பிரச்சனை இல்லை, குணப்படுத்தக்கூடிய நோய் இருக்குது, குணப்படுத்த முடியாத நோய்கள் உலகத்தில் இருக்குது. இப்போ கேன்சரும் நோய் தான், ஜுரமும் நோய் தான். இப்போ குணப்படுத்தக்கூடிய நோயில் இதை நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம நீங்கள் நினைக்கக்கூடாது இது வந்து குணமே படுத்த முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் சொன்னது போல் நிக்கோட்டின், ஆல்கஹால் மட்டும் கிடையாது, ஆரோக்கியமற்ற தாம்பத்தியம். இன்றைக்கி தாம்பத்தியம் அப்படின்னாலே வந்து ஆண் என்ன நினைக்கிறாருன்னா என்னோடய சந்தோஷத்தை நான் வந்து அடைஞ்சிக்கணும், அதற்கான தாம்பத்தியம் அப்படிங்கிற எல்லையில் தான் நிற்கிறாங்க இன்றைக்கி. இந்த பெண்ணுக்கு என்ன தேவை, என்னுடைய பார்ட்னருக்கு என்ன தேவை, அவங்களுடைய எல்லை எங்கே இருக்குது, அவங்க எது வரைக்கும் அவங்களால வந்து ட்ராவல் பண்ண முடியும் இந்த தாம்பத்தியத்தில் அப்படிங்கிற நாலேஜ் இன்றைக்கி ஆண்கள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்போது அவங்களால முடியல. ஏன்னா இவங்களுக்கு ப்ரீமேச்சர் எஜாகுலேஷன் ஒரு பிரச்சனை இருக்குது. அதற்கான காரணமாக நீங்கள் இந்த மது அருந்தது எடுத்துக்கலாம், நிக்கோட்டின் பழக்கம் எடுத்துக்கலாம், சிகரெட் பழக்கம், இன்னும் போக பெரிய பழக்கமாக இன்றைக்கி ஆகமாக்கப்பட்ட ஒரு பழக்கமாக, அதாவது சிகரெட் அடிக்கிறதையும் மது அருந்ததையும் இன்றைக்கி தவறுன்னு சொன்னால் இன்றைக்கி சமுதாயம் ஏற்றுக்கிறாங்க. கை பழக்கம் அப்படிங்கிறத வந்து தவறு அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இன்டர்நேஷ்னல் டாக்டர்ஸ், அதாவது ஒரு ப்ரொபகண்டான்னு சொல்லுவாங்களே, ஒன்று வந்து பரப்புறது, அதாவது இது சரிதான் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னலாக இன்றைக்கி வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இல்லை நிச்சயமாக, ஏன்னா இப்போது இந்த மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம்.
இது தவறு, இது சரி அப்படின்ட்டு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். அந்த அளவுக்கு தகவல்கள் எது ஜெயிக்குதுன்னு பாருங்க. சரிங்கிற இடத்துல வந்து நிற்கும். அப்போ உலகத்தில் வந்து முதல் ஒரு வியாபாரம் அப்படின்னா மருந்து. அந்த மருந்து வியாபாரம் ஆகணும்னா யார்கிட்ட வியாபாரம்? நோயாளிகள்கிட்ட வியாபாரம் ஆகும். நோயாளிகள் இருக்கிற வரைக்கும் மருத்துவ உலகம் நிற்கும். இப்போ நோயாளிகளை உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை வேணும்ல. அதாவது ஒரு சில ரேஷியோ, 100ல் 10 பேர் நோயாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால வளர முடியாது. 100ல் 10 பேர் தான் ஆரோக்கியமாக இருக்கான்னு இன்னைக்கு சொல்ல முடியாத நிலைமைக்கு ஒரு நோயாளிகளுடைய எண்ணிக்கை கூடி இருக்கு. அதற்கான ஒரு முக்கியமான காரணமாக நீங்கள் வந்து இந்த கைப்பழக்கத்தை எடுத்துக்கலாம். சரி, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி வச்சிருக்கிறோம். கால்ஸ் வரும், அதிகமான கால்ஸ் வாலிப பசங்கள்ட்ட வரும். சார் எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, எனக்கு கைப்பழக்கம் இருக்குது, நான் எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு கால்ஸ் வரும். கல்யாணம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் கல்யாணம் பண்ணலை, பொண்ணு இல்லை, அவனுக்கு ஒரு பார்ட்னர் இல்லை, அவன் கைப்பழக்கம் வச்சுக்கிறான் அப்படின்னா அதுவே தவறு. ஆனால் கல்யாணம் பண்ணி 40 வயசு 45 வயசு 50 வயசு ஆகியும் மனைவி கூட இருக்கும் போதும் கைப்பழக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமுதாயம் மோர் தென் 80% ஆஃப் த மேரிட். நீங்கள் இந்த பார்க்கக்கூடியவங்களுக்கு புரியும். 80% ஆண்கள் திருமணமானவங்க மாஸ்டர்பேஷன் மூலியமாக, கைப்பழக்கத்தின் மூலியமாக சந்தோஷம் அடைகிறாங்க மனைவி கூட இருக்கும்போது. ஓகே, உங்களோட அடிப்படையிலேயே வரேன். அப்படி இருக்கிறதுனால உடல் அளவுலையோ இல்லை வேற ஏதாவது என்னதான் பிரச்சனைகள் ஏற்படும் சொல்றேன். இது பிரச்சனை இல்லாமல் நோயின்னு வந்துட்டா நோயை குணப்படுத்தணும். அதாவது நோயை குணப்படுத்துறதுக்கான வழிகளை தேர்ந்தெடுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நான் எதுக்காக கேட்குறேன்னா, நிறைய இதை பற்றி ஒரு பயம் கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு நீங்கள் சுய இன்பத்தில் ஈடுபடும் போது நரம்பு தளர்ச்சி வந்துடும், நிறைய இருக்கு. நீங்கள் அதை சொல்லிட்டே போகலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது, சோர்வு ஏற்பட்டுரும், உடல் மெலிஞ்சிடும், இப்படி நிறைய பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. இதில் எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால எடுத்துக்க முடியல. அதனால கேட்குறேன். அதாவது ப்ரோ, நீங்கள் வந்து நீங்கள் அதை லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு பொதுவாக வந்து இன்றைக்கி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வந்ததுக்கு பிறகு அவனுக்கு மாஸ்டர்பேஷன் என்ன தேவை இருக்குது யோசிச்சு பாருங்க. அவன் வந்து கண்டிப்பாக மனைவி கூட தான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த முழுமையான தாம்பத்தியங்கிறது அவன் பார்க்கவே இல்லை லைஃப்பில். யார் முழுமையான உச்சக்கட்ட தாம்பத்தியத்தை தானும் அனுபவிச்சு மனைவிக்கு கொடுப்பாரோ அவருக்கு நிச்சயமாக கைப்பழக்கத்தோட தேவை ஏற்படாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுவையான உணவு இருக்கும்போது அதற்கு ஆல்டர்னேட்டாக சுவை இல்லாத உணவை தேர்ந்தெடுக்கவே மாட்டான். அப்போ இவனுக்கு நோய், இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சும் இதை தேர்ந்தெடுக்கிறான காரணம் என்ன? அதில் அவன் சந்தோஷம் மனைவி கிட்ட அனுபவிக்கிறதுல அதிகமாக அனுபவிக்கிறான். ஏதோ ஒன்று பார்த்து, எதிலோ ஒரு பான் வீடியோஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று பார்த்து அதில் வந்து நான் வந்து சந்தோஷம் அனுபவிச்சுக்கிறேன். என் மனைவி மூலியமாக அது கிடைக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ மனைவி மூலியமாக கிடைக்கிற சந்தோஷத்தை அவன் இன்னும் பார்க்கலன்னா அதில் 2 தப்பு இருக்குது. இவன் பார்க்கலன்னா மனைவிக்கும் அதை கொடுக்கல. இன்னைக்கு 40% பெண்கள் ப்ரோ ஒரு தடவை கூட உச்சக்கட்டம் அடையாத நிலைமையில அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்து இறந்து போயிடுறாங்க. 50 வருஷம் 45 வருஷம் திருமண வாழ்க்கை வாழ்ந்தவங்க 40% பெண்களுங்கிறது சாதாரண ரேஷியோ கிடையாது. ஒரு முறை கூட பார்த்ததில்லை அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு ஆண் சமுதாயம் இருக்குது. தன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உணவு நல்ல உணவாக கொடுக்கணும், தன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஆடைகள் நல்ல ஆடையாக கொடுக்கணும், தன்னால் தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல வீடை கொடுக்குறான். சிங்கிள் பெட்ரூமோ இல்லை வந்து ஒரு ஹால் மட்டுமோ அவன் தகுதிக்கு ஏற்றாற் போல என்ன முடியுமோ அந்த மனைவிக்காக மக்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு 50 கிராம் நாக்குக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், அதுக்கு கொடுக்குற டேஸ்ட், இந்த உணவு கொடுத்தா இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனால் என் பொன்னாடி சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறாங்களே. 50 கிலோ 60 கிலோ உடம்புக்கையாவது அதை பார்க்கறது இல்லை. இவனுக்கு உச்சக்கட்டம் வந்து கொஞ்ச நேரத்தில் 5 செகண்ட் 10 செகண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 87% வந்து நிற்குது. அதாவது ப்ரீமாச்சர் எஜாகுலேஷனுங்கிறது ஒரு பெரிய நோய். அதோடைய ரேஷியோ வந்து ஒரு 10 இருந்தாலே தப்பு. 100ல் 10 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா தப்பு. அது உடனே சரி செய்யணும். 187% என்னது? இன்றைக்கி ரீசெண்டாக நீங்கள் இப்போ நக்கீரனில் பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழகத்தில் குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த இன்ஃபெர்டிலிட்டி தமிழகத்தில் அதிகமாகுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் நோயாளிகள் அதிகமாக்கிட்டே போய்கிட்டு நீங்கள் வந்து ஏன் குழந்தை பிறக்கலை, ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, ஏன் ஆணுக்கு என்ன பிரச்சனை பெண்ணுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி தான் பதில் சொல்கிறது? இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாஸ்டர்பேஷன்ஸ் தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ அது மட்டும் எடுத்துக்க முடியாது ப்ரோ. இன்னைக்கு மாஸ்டர்பேஷனில் ஒருத்தனுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னால் அவன் நரம்பு வீக்காக இருக்குது. அவன் தாம்பத்தியத்தில் அவனால் சந்தோஷம் பார்க்க முடியலன்னா காரணம் என்ன? அவன் நரம்பு வீக்காக இருக்குது. அவனுக்கு அந்த தகுதி இல்லை. அந்த ஒரு உச்சக்கட்ட தாம்பத்தியத்தை தான் அடைஞ்சிக்கிட்டான், தான் மனைவிக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் இந்த பக்கம் திரும்ப மாட்டான். அப்படின்னா அவன் இந்த பக்கம் திரும்பினாலும் என்ன காரணம்? அந்த உச்சக்கட்ட தாம்பத்தியம் அவனால் பார்க்கக்கூடிய தகுதி உடல் இன்னைக்கு ஒரு பையன் நல்லா சம்பாதிக்கிறான், 25 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இது திருமணங்கிறது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. அப்போ ஒரு திருமணம் ஆகணும், ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்கு நீங்கள் வந்து பணத்தை தான் வந்து காரணமாக காட்டுறீங்க. அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. அவன் சம்பாதிக்கல, செட்டில் ஆகல, அப்போ கல்யாணம் பண்ணி வைக்காதப்பா. நீங்கள் இன்றைக்கி இந்தோனேஷியாலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்குது. அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும். அந்த ஆணுக்கு செக்ஸ்னா என்ன, திருமண வாழ்க்கைனா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதே போல் அவனுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. அப்பா சொல்லி கொடுக்குறாரு, சித்தப்பா சொல்லி கொடுக்குறாரு, திருமணத்துக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், லாங் டைம் அதாவது வந்து நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது 4 சவுத் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை ஆரம்பித்த வார்த்தை நான் ரொம்ப நோட் பண்ணேன்.
4 சவுத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்த மறைக்கலாமே ஒழிய அதற்கான அறிவுகளை, அதற்கான தெளிவுகளை நம்ம மறைஞ்சிருக்கிறது, அந்த அறிவே இல்லாமல் இருக்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. நம்முடைய முன்னோர்கள் நம்ம அதை கற்றுக் கொடுக்கல. நான் இன்னைக்கு திருவள்ளுவர் உதாரணம் சொன்னது காரணமும் அதுதான். நீங்கள் அந்த காலத்துலேருந்து, ஆரம்ப காலத்துலேருந்து ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை கொடுத்தவங்க அந்த தாம்பத்தியம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி அது இன்றைக்கும் ஏடுகள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே, அந்த எஜுகேஷன் இப்போது இந்த மாதிரி டாக்டர் சைட்லேருந்து எஜுகேஷன்ஸ் இப்படி டேர்ன் ஆகி வருதோ ஒரு வேலை? ஏன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம், இது செய்கிறதே தவறு, முற்றிலுமாக தவறு அப்படின்னு ஒரு சில டாக்டர்ஸ் இருக்காங்க. செய்யலாம், அளவோட செய்யுங்க அப்படின்னு ஒரு சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு நான் பதில் மட்டும் சொல்லிடுறேன், நான் லிஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். செய்யலாம், அளவோட செய்யுங்க அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க இதை வந்து கண்டிப்பாக செய்யணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இதுதான் உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி கொடுக்கும், இது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான், இது தயவு செய்து பண்ணலாம், எந்த தவறுமே கிடையாது அப்படின்னு சில டாக்டர்ஸ். இப்படி மருத்துவர்கள் ரீதியாகவே சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதுவும் ஒரு விதமான எஜுகேட் தானே. ஸோ அந்த எஜுகேஷன் மூலமாகவே இப்படி ஒரு வேளை இது சரியாக இருக்குமோ அப்படிங்கிற பாதையில் போகிறாங்களோ அப்படின்னு கேட்க. அதாவது ப்ரோ, நீங்கள் சரி இல்லைங்கிற இடத்துல இருக்கிறவங்கள நம்ம ஃபஸ்ட்டு பதில் சொல்லுவோம். சரி இல்லை அப்படி ஒருத்தர் முடிவு எடுத்துட்டார், அந்த இடத்துக்கு வந்துட்டார், அந்த டாக்டர் சொல்கிறது கேட்குறாருன்னு வச்சுப்போம். அப்போ ரெண்டாவது ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சமாக பண்ணுங்க. இப்போ கூட நடிகர் இடையில சொன்னார், நீங்கள் மது அருந்துங்க, விஷசாராயம் குடிச்சு இறந்து போகும்போது நடிகர் சொன்னார் மது அருந்துங்க தப்பு இல்லை, கொஞ்சமாக இருந்துங்க, அளவோடு இருந்துங்கன்னு சொல்லி. நம்ம பார்க்கக்கூடிய அவங்கள்ட்டே கேள்வி கேட்போம், இன்னைக்கு யார் இதை நிறுத்திருக்கிறாங்க? இதை கொஞ்சமாக செய்யணும்னு சொல்லி ஒருத்தரை காட்ட முடியுமா? நம்ம சர்க்கிள் எடுத்துப்போம், இல்லை நேர்கள் எடுத்துப்போம், அவங்களுக்கே தெரியும் இந்த நாளோட இந்த மாஸ்டர்பேஷனை நிறுத்திடுவான்னு சொல்லி எத்தனை பேர் நிறுத்திருக்கிறாங்க. இல்லைன்னா குறைச்சிக்கலாம்னு சொல்லி எத்தனை பேர் குறைச்சிருக்காங்கன்னா வாய்ப்பே இல்லை ப்ரோ. நீங்கள் விட்டுலான்னு சொல்லி விட்டவன் தான் இருக்கிறானே ஒழிய குறைச்சிக்கலான்னு சொல்லி குறைச்சி விட்டவங்க வாய்ப்பே கிடையாது. எந்த பழக்கமாக இருக்கட்டும், அது கெட்ட பழக்கம், அது நோய் எடுக்கணும். ஸோ இது நோய் இல்லைன்னு சொல்லி எஜுகேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? அதாவது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்கள் இழந்துருவீங்க, உங்களுக்குள்ள நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அதே போல் வந்து உங்கள் மனைவியை நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியாது. மனைவி இருக்கும்போதும் மனைவியை விட அதிகமாக மாஸ்டர்பேஷனை நான் வந்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னும் தாயாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், எந்த பெண்ணை பார்த்தாலும் எனக்கு அது போல், அதாவது பான் வீடியோஸ் பார்த்து தான் வந்து நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணுறோம். அதாவது வந்து இயல்பாக அந்த காலத்து மாதிரிலாம் இல்லை. இப்போ அந்த காலத்து வெறும் டிவி இருந்துச்சு வீட்டில், எப்போவாச்சும் ஆபாச காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ கிடையாது. இப்போ ஆபாச காட்சிகள்ங்கிறது வந்து 3 எழுத்துக்களில் கிடைக்குது. 3 எழுத்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபாச காட்சிகள் கிடைக்குது. அதை பார்த்து ஒருத்தன் வந்து மாஸ்டர்பேஸ் பண்ணுறான், கைப்பழக்கம் வச்சுக்கிறான் அப்படின்னா அப்போ வந்து அவனுக்கு வந்து எவ்வளோ, எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு அது போல் ஒரு சிந்தனைகள் ஏற்படக்கூடிய கால சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி ஆய்வறிக்கைகள் சொல்லுது. நான் என்னுடைய வார்த்தைகளுக்காக சொல்லலை, இன்றைக்கி ஆய்வறிக்கை சொல்லுது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இடையில இந்த பெங்காலில் ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த பெண்ணை கற்பழித்த அந்த ஆண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவன் பார்த்த பான் வீடியோஸ் எல்லாமே வந்து தாய் மகனுக்கு உள்ள உறவு, சகோதரன் சகோதரிக்குள்ள உறவு, தகப்பன் மகளுக்குள்ள உறவு தான் அதிகமாக பார்த்துருக்கான். பான் வீடியோஸை சேவ் பண்ணி வச்சிருக்காங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது மாட்டின ஒருத்தனுடைய மொபைல் ஃபோன். இன்றைக்கி எல்லாருடைய மொபைல் ஃபோனை தூக்கி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குங்கிறது தெரியும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏன் இன்றைக்கி நம்ம ஒரு காலத்தை கொண்டு போகணும்? அதாவது காலத்தை, உலக அழிவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம் ப்ரோ, உலகத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், அதான் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கே. இப்போ உலகத்தை பாதுகாத்தவங்க நம்ம முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் பான் இன்னைக்கு அடுத்த ஒரு வார்த்தை என்னென்னா, பான் வீடியோஸ் பார்த்து நம்ம எஜுகேட் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து கொஞ்சம் அது செக்ஸ் எஜுகேஷனை கற்றுக்குறோம். இப்போ பான் வீடியோஸ் என்னது? அது ஸ்கிரிப்டட் ஒரு படம். அந்த படத்தை ஒரு 4 நாளாவோ 40 நாளாவோ எடுத்து ஒரு படத்தை அவன் நீண்ட நேரம் தாம்பத்தியங்கிறது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அவன் இன்னைக்கு ஆரம்பித்து ஒரு வாரம் கழித்து தான் அந்த படத்தை முடிச்சிருப்பான். அவன் நீண்ட தாம்பத்தியத்தை அவன் கொடுக்கல, அவன் வந்து நீண்ட நேரமாக படத்தை ஓட்டுறதுக்காக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் சம்பாதிக்க ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்து நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க இது வந்து நல்ல தாம்பத்தியன்னு? அடுத்த ஒரு வார்த்தை, அதாவது முன்னோர்கள் நல்ல ஆரோக்கியமான தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்களே, அவங்க இந்த மாதிரி பார்த்துலாம் வரலையே. அவங்களோட தாம்பத்தியம் தான் அழகான தாம்பத்தியம், ஆரோக்கியமான தாம்பத்தியம். இன்றைக்கும் நம்மளால் அந்த தாம்பத்தியத்தை வச்சுக்க முடியும். அதற்கான தகுதியான உடலுக்கான ஒரு உணவு ரொம்ப அவசியம். அந்த உடலுக்கான உணவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி பான் வீடியோ பார்க்குறது தப்பு தான் அப்படிங்கிறத தாண்டி இது பண்ணுறதுனால இந்த மாதிரியான உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுற நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த இயற்கை முறையில் வைத்தியம் செய்யும் நபர்களாக தான் நம்ம அதிகபட்சமாக பார்க்குறோம். ஒரு ஆங்கில மருத்துவர்கள் அதிகபட்சமாக இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த சொல்றது இல்லை, இதனால உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றது இல்லை. இயற்கை முறை மருத்துவர்களும் இயற்கை முறையில் சில ப்ராடக்ட்ஸை சேல் பண்ற சில நிறுவனங்கள் இவங்க தான் வந்து உனக்கு இந்த பிரச்சனை வந்துடும், இந்த பிரச்சனை வந்துடும், இப்படின்னு ஒரு பயமுறுத்தல் இருக்கு. இது பயமுறுத்தலா இல்லை உண்மையாகவே அப்படி அஃபெக்ட் ஆகுது? இல்லை ப்ரோ, நீங்கள் அவேர்னஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஒரு தெளிவுபடுத்துதலாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி தெளிவுபடுத்துதல் தான் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், செக்ஸோடைய எஜுகேஷன் எவ்வளோ என்னால் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ நான் எடுத்துக்கிறேன். அதை பற்றி நான் கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். அந்த நாலேஜே இல்லாமல் இன்றைக்கி நான் ஒன்று சொல்லவா ப்ரோ,
மனைவி கிட்ட எங்கே வந்து தொட்டா உணர்ச்சி கிடைக்குங்கிறது தெரியாமையே வாழ்க்கையே கணவனும் மனைவியும் முடிச்சுக்கிறாங்க. 80 வயசில் இறந்துட்டாங்க. இது வரைக்கும் தெரியாது என்னோட மனைவிக்கு எங்கே தொட்டால் அவளுக்கு வந்து உச்சக்கட்டம் கிடைக்கும், அவரோட உச்சக்கட்டங்கிறது என்ன. அந்த உச்சக்கட்டம் அடைஞ்ச ஒரு பெண் இருக்காங்களா ப்ரோ, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணவனை விட மாட்டாங்க, இழுத்து பிடிச்சிப்பாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி செக்ஸ் வச்சுக்கலாம்னா நாளைக்கு வச்சுக்கலாம், சண்டே வச்சுக்கலாம், வீக்கெண்ட் வச்சுக்கலாம், உடம்பு சரியில்லை, குழந்தைங்க இருக்காங்க, இந்த மாதிரி காரணங்கள் இன்றைக்கி வந்து அதிகமாகிடுச்சு ப்ரோ. இன்றைக்கி சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆண் மனைவியை கூப்பிட்டா அந்த மனைவி வரத்துக்கு தயாராக இல்லை, ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லி தள்ளி போடுறாங்க. காரணம் என்ன, அந்த சந்தோஷத்தை காட்டவே இல்லை. இன்றைக்கி நல்ல ஒரு ஹோட்டல் கூப்பிட்றோம், அந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு மனைவி வேணான்னு சொல்லுவாங்களா? ஏன், அங்கே சுவையான உணவு கிடைக்குது, ஒரு 50 கிராம் 60 கிராம் நாக்கில் கிடைக்கிற சுவைக்கு அவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி. நீங்களாம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக போவேன், கடல் உணவகம் ஏதோ ஒன்று அங்கே ஒன்று கடல் கிச்சன் சொல்லி ஒன்று இருக்குது, இவ்வளோ தூரம் கிட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறேன்னா என்ன, அந்த நாக்குடைய சுவைக்காக ஒரு 50-60 கிலோ உடலுக்கு நீங்கள் ஒரு சுவையை கொடுத்துட்டீங்க, நீண்ட தாம்பத்தை கொடுத்துட்டீங்க. எங்கெங்கே தொட்டால் அவங்களுக்கு அந்த உச்சக்கட்டம் கிடைக்கும், அவங்க உச்சக்கட்டத்துடைய அளவு என்ன, அதோட எல்லை என்னங்கிற ஒரு கணவன் தெரிஞ்சு அதை கொடுக்கறது அந்த கணவன் மேலே முக்கியமான பொறுப்பு. இந்த விஷயத்தை இவர் விளங்கிட்டார் அப்படின்னா இந்த டாப்பிக்கே நமக்கு தேவையில்லை. அவர் வந்து திருமணத்துக்கு முன்னாடியும் தன்னுடைய மனைவிக்காக ஒரு ஆரோக்கியமான உடல் தேவை அப்படிங்கிறதுக்காக கைப்பழக்கத்தை விட்டு தவிர்த்திருப்பார். திருமணத்துக்கு பிறகு 100% என்னுடைய தாம்பத்தியத்து மூலியமாக தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமே ஒழிய கைப்பழக்கத்து மூலியமாக கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குவார். ஓகே, இந்த பிரச்சனைன்னு கூட சொல்லலாம், நான் நோயிலேருந்து. ஆமாம், இந்த நோயிலேருந்து ஒரு ஆண் மீண்டு வரணும்னா என்ன வழி இருக்குது முதல்ல? ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. கண்டிப்பாக, ஏன்னா இது ரிலேட்டடான மார்க்கெட்டில் ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று, இதை வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி மருத்துவர்களை போய் அணுகிறதுக்கோ பயப்படுறாங்க. கண்டிப்பாக, ஏன்னா இதுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை நான் வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன். கண்டிப்பாக, சரியா? அப்போ நான் உங்களை வந்து ஒரு மருத்துவர் அணுகிறேன் அப்படின்னாலே என்னை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். அதை தாண்டி மருத்துவர்கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு சொல்கிறதுக்கு சங்கோஜமாக இருக்குது. சரியா? இந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்கிற ஆண்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன பண்ணணும்? சுருக்கமாக சொல்லணும் ப்ரோ, உலக அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு சொன்னல, எதெல்லாம் நோயோ அதற்கான காரணங்களை வந்து பெருமையாகவும், எதெல்லாம் ஆரோக்கியமோ அதற்கான காரணங்களை வந்து அது வெக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இன்றைக்கி உலகம் உருவாக்கி வச்சிருச்சு. இன்றைக்கி நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் லீலா பேலஸில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக பிஸ்னஸ் மீட். அந்த மீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வச்சுக்கூடிய உணவு பஃபேலாம் இருக்குது. ஒரு சைடில் மெயினாக என்ன வச்சுருக்காங்கன்னா லிக்கர் வச்சுருக்காங்க. லிக்கர் வந்து ஆரோக்கியமானது கிடையாது, அதை தான் வைக்கப்படணும். குடிகாரன்னு சொல்லுவாங்க. குடிகாரன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அது மரியாதை இல்லாத ஒரு இடத்துல தான் கொண்டு நிறுத்துவாங்க. யாரும் வந்து குடிகாரன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் மது பிரியர்னு மாற்றுறாங்க அந்த பேரை. அப்போ குடிகாரன்னு சொன்னோடைய காலத்திலேயே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெருமையான விஷயமா, அதில் விற்கக்கூடிய அந்த லிக்கர் காஸ்ட்லியான லிக்கரை வச்சோம் அப்படின்னா பெருமையான விஷயமா. ஆரோக்கியத்துக்காக போகிற விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட வந்து முயற்சிகள் இருந்தாலும், அதுக்கான முயற்சி செய்யணுங்கிற ஆசை இருந்தாலும் அந்த வெக்கம் அவங்களை தடுக்குது. நான் வந்து ஒரு சீமெண்ட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கிறாரு அப்படின்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு மருத்துவரை பார்க்கணும், இல்லைனா இந்த மாதிரி உணவுகளை வாங்கி சாப்பிடணும். இன்றைக்கி வரைக்கும் ப்ரோ எங்களால் வந்து ப்ராடக்டை வந்து பப்ளிக் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு பெரிய கவர்மெண்ட்டோடைய ஒரு விஷயத்தில் ஆடுக்காக கேட்டோம், அவங்க சொல்கிறாங்க இதை நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து தீர்வாகவே மக்கள் எடுக்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு மறைவாகவே நீ ரூமில் மறைச்சி வச்சு செய்கிற விஷயத்த மறைச்சிக்கோ, அது எப்படி செய்யணுங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தினா தானே நீங்கள் வந்து இந்த ரேஷியோவை குறைக்க முடியும். நோயாளிகள் 87% ப்ரோ, பார்க்குறவங்களுக்கு தெரியும். 13% ஆண்கள் இன்றைக்கி பார்க்குற யாராகட்டும் 13% ஆண் தான் மனைவியை திருப்திப்படுத்துகிறார். 87% ஆண் மனைவியை திருப்திப்படுத்தலை. இதான் வந்து இந்தியாவுடைய சர்வே. இப்போ பார்க்கக்கூடியவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த 87 13 ஆக்கிறதுக்கான முயற்சி இல்லாமல் வெளியே இந்த 13 இந்த 87 கொண்டு வரதுக்காக ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் தகுதியான ஆரோக்கியமான உணவு எடுக்கிறது, அதற்கான மருத்துவத்தை எடுக்கிறது, அதற்கான அறிவை தெளிவை அணிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு முயற்சியே செய்யாமல் இந்த பக்கமே போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நோய்க்கான உணவுகள் எல்லாம் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அது கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட்டாக இருக்கட்டும், அது வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதில் எந்த பயமும் வரமாட்டுது. அசால்ட்டாக 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆரோக்கியமான உணவு தர்பூஸ், அதை சாப்பிட்றதுக்கு அதில் வந்து இது கலந்த மாதிரி ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் பரவுது. என்ன சொல்லுவாங்க, அது சாயம் கலந்த மாதிரி, கீரையை வந்து சாக்கடையில் கழுவுற மாதிரி. அதாவது கீரை இளநீ சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி சமுதாயம் வந்து பயப்படுது. இந்த பயம் எங்கே கொண்டு போய் ஓடும் அப்படின்னா நோயில் கொண்டு போய் ஓடும். ஆனால் நோய் தான் வரும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது தைரியமாக இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி பேர் வேண்டாம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறோம், என்னைக்காச்சும் கேட்குறோமா இது எவ்வளோ நாள் தயாரிச்சது, அது டேட் எதுவும் பார்க்குறதில்ல, வாங்கணும் குடிச்சிடும், அதிலே போட்டிருப்பான். ஆனால் டேட் எங்கேயும் எக்ஸ்பைரியில் ஆக போகிறதில்ல. ஆனாலும் நோய் இருக்குன்னு சொன்னாலும் அதில் தைரியம் இருக்குது. இதில் வந்து ஆரோக்கியம் இருக்குடா, இதாண்டா உனக்கு வழி, வேறு வழியே இல்லைடா, காய்கறி பழம் தாண்டா உனக்கு வந்து கீரை தாண்டா வந்து உனக்கு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குன்னு சொல்லி வேறு வழியே இல்லாத ஒரு ஆப்ஷனை இன்றைக்கி மக்கள் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ப்ராடக்டை இது வந்து வித்தவுட் சைடு எஃபெக்டில் இருக்கும், இல்லை இது வந்து எனக்கு
குவாலிட்டியாக இருக்கும், இது எனக்கு கேரண்டியாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? இதற்கான ஒரு தகுதியான ஒரு மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இங்கிலீஷ் மருத்துவம் தான். சில்டினாஃபில் டிடாஃபில் சொல்லக்கூடிய அந்த காம்பினேஷன், அதாவது கார்டியாலஜிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்தை இன்னைக்கு வந்து ஒரு டெம்பருக்காக நீண்ட நேர தாம்பத்திற்காக பயன்படுத்துறாங்க. ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் வந்து மருத்துவமாகாது. இந்தியாவுடைய ராக்கெட் ஏவுதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் உட்பட 3 மணிக்கு வாய்ஸ் போடுறாரு, பாய் வேற லெவல் பாய். ஏன்னா அவங்க பொதுவாக டெய்லி மனைவி கிட்ட போக மாட்டாங்க, அவங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் லீவ்ல தான் போவாங்க. அவர் போகும்போது சொன்னா, இது வரைக்கும் நான் போய் எனக்கு 54 வயசு ஆகுது, என் லைஃப்ல பார்க்காத ஒரு தாம்பத்தியம் இன்னைக்கு பார்த்தோம் பாய் சொல்லி 3 மணிக்கு வாய்ஸ் போடுறாரு. ஒரு பாதாம் பிஸ்தா முந்திரியை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால என்ன சைட் எஃபெக்ட் ஏற்படும் அப்படிங்கிறது ஃபீல் ஃப்ரீயா சாப்பிடுவீங்க, ஒன்றும் ஆகாது பண்ணு. இதில் சாப்பிட்டீங்க அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சூடா இருக்க மாதிரி தோணுது என்ன நினைப்பீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.